நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. தேர்தல் அரசியலில் தோத்து போன ஒரு கட்சி எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ தமிழக மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு. சென்னையில் நாம் தமிழர் கட்சி நடத்தின அந்த தமிழ் பேரின எழுச்சி மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான். இவங்க தோத்து போனாங்களே, இவங்களுடைய வாக்கு வங்கி பாதியாக சரிஞ்சிருக்குத, எப்படி தன்னெழுச்சியாக இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடிச்சுது அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு. அதாவது நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அண்ணன் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாரு, அதனால நம்ம எப்படியாவது இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அண்ணனுடைய அந்த மனநிலையை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாரசாரியாக போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அண்ணனும் தம்பி தங்கைகளுடைய மனநிலை ரொம்ப வருத்தத்தில் இருக்கும், அதை நாம எப்படியாவது தேய்ச்சணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அண்ணனும் பேசினாரு. இதுதான் சீமான் அண்ணனுக்கும் அவருடைய தம்பி தங்கைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை. அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி தங்கைகளுக்கு ஒன்றுனா அண்ணனும் வந்து நிற்பாங்க. நடந்த இந்த கூட்டத்தில் அண்ணன் நிறைய விஷயத்த சொன்னார். கடந்த 15 ஆண்டுகளை திரும்பி பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் போராட்டங்கள் மட்டுமே இருந்திருக்கு. இந்த மக்களுக்காக எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இந்த மக்களுக்காக நம்ம அரசியல் பாடம் எடுத்திருக்கிறோம், அறிவியல் பாடம் எடுத்திருக்கிறோம், புவியியல் பாடம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த மக்கள் வேடிக்கையாக பார்த்துட்டு வேடிக்கை காட்ட வந்தவங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நம்மளை தூக்கி குப்பையில போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வருத்தத்தில் பேசியிருந்தார். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளை தூக்கி குப்பையில போட்ட இந்த மக்களுக்காக நாம நிக்கலன்னா வேற யாரு நிற்பா அப்படின்னும் அண்ணன் கடைசியில் சொன்னார். அதை மட்டும் அண்ணன் சொல்லலை, நாம பேசக்கூடிய இந்த அரசியல் இந்த மக்களுக்கு புரிய எப்படி இன்னொரு 25 வருஷம் ஆகும், அதுக்காக நாம அவங்கள விட்டுட்டு போயிடலாமா, நாம தான் அவங்க கூட நின்று அந்த மக்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருந்தாரு. என்னொன்னு சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேறு எங்க இருக்குன்னு கூட தெரியாது, அதனால நாம ஆட்சிக்கு வரத வர இங்க இருக்க பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்க போகுது, தம்பி தங்கைகளே நீங்க கவலைப்படாதங்க, நாம வந்துதான் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், வீரியமா களத்துல நின்னுங்க அப்படின்ட்டு அண்ணன் தம்பி தங்கைகளுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. அண்ணன் நேத்து முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களுக்காக தான் பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசினாரு. அந்த 1.25 மணி நேரத்துல தமிழ்நாட்டு அரசியல ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருப்பாரு. தமிழ்நாட்டு அரசியல பேசணும்னா ஆளுங்கட்சி தானே விமர்சிக்க முடியும், அதனால ஆளுங்கட்சியை விமர்சிச்சாரு. ஆனா ஆளுங்கட்சி விஜய் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சில சினிமா விமர்சகர்களும் சீமானை பாத்தீங்களா மீண்டும் விஜயை தாக்குறாரு, அவர் விஜயை மட்டுமே தாக்குறாரு, இதுதான் இவருடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு மீண்டும் கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஆளுங்கட்சி யாரோ அவங்கள தான் தாக்க முடியும். இதே மாதிரிதான் ஒரு கட்டமைப்பை தேர்தலுக்கு முன்னாடியும் பண்ணாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் திமுகவை தான் பெருமளவுல விமர்சிச்சாரு. ஆனா விஜயை விமர்சிக்கிறத மட்டும் பெரிய அளவுல ஊடகத்துல காட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை டிஆர்பி, சினிமா விமர்சகருக்கு தேவை வியூஸ்.